நாம் இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே இருக்கும் குக்கி சுப்பிரமணிய கோயிலுக்கு வந்திருக்கிறேங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தரிசனத்துக்கு போயிட்டுருக்குறோங்க. இந்த கோயிலில் சட்டை போடாமல் தான் உள்ளே போய் ஆகணும். பேண்ட்டு நாட்டலோடு வேட்டி கட்டிட்டு தான் உள்ளே போய் ஆக மாட்டேங்குது. தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்த பின்னாடி மேலே இருக்கிற கோபுரத்தை பாருங்கள், கலசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூலவருக்கு பின்னாடி இருக்கிற சிவன் சிலைங்க இது. இந்த கோயில் ஃபுல்லாகவே கேரளா மாடல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கோயில் பிரசாதம் பார்த்திங்கன்னா கல்கண்டு லட்டும் தராங்க. விபூதி இருக்குது அதில். பேக்கெட்டு 150 ரூபா. பிரசாதம் வாங்கிட்டு வெளியே போயிட்டுருக்குறேங்க. க்ரௌடு இன்னைக்கு கம்மியாக இருக்குது. கோயிலேருந்து இந்த இடத்துக்கு 1/2 கிலோமீட்டர் வரணுங்க. இந்த ஆற்றுல ஒரு தண்ணியே இல்லை. அந்த லெஃப்ட் சைடில் இந்த கூடார மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கூடாரம் தான் புத்துக்கண்டு இருந்துச்சு. இந்த புத்துக்கண்டு இருக்கான்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும். கிளைமேட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. மழையும் நல்லா பெஞ்சிட்ருக்கு. சரள மழை மாதிரி பெஞ்சிட்ருக்கு. சட்டை கழட்டிட்டு ராகுக்கு இது பரிகாரம் பண்ணுறதுக்கு எல்லோரும் உக்காந்துருக்காம பாருங்கள். காலஸ்திரிக்கு அடுத்தது இந்த முருகன் கோயில் கால சர்பதோஷம் கழிக்கிறாங்க. திரும்ப தலை இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்னதாக ஒரு பூங்கா இருக்குதுங்க. பூங்காவுக்கு நல்ல முருகன் சிலை ஒன்று இருக்குது. பூங்காவை நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க. ஆற்று பேர் பார்த்திங்கன்னா குமாரதாரா. சூரபத்மனை வதம் செஞ்ச பின்னாடி வேலில் இருக்கிற ரத்தக்கரையை கழுவுறதுக்கு முருகப்பெருமான் இந்த ஆத்தங்கரைக்கு வந்திருக்கிறாருங்க.